வணக்கம் வணக்கம் வணக்கம். வெப் இன்டெலிஜென்ட் யூடியூப் சேனல் மூலமா உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட், ஒரு டிப்பு என்னன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஃபேஸ்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களே இல்லை. ஸோ சோஷியல் மீடியா எப்படியும் டெய்லி எல்லாரும் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது போய் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அது எல்லாரும், நான் கூட தான் பார்ப்பேன். அது இன்ஸ்டாவாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம். ஸோ இப்போ அதில் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துப்போம். எனக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு இப்போ ஏஐ ரிலேட்டடாக இது போஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஏஐ இது இந்த வீடியோ எதுக்குன்னா, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு த ஜென்ரல் ஆடியன்ஸ். அதாவது டெக்னாலஜியில் ஐடியில் இல்லாமல் வெளியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதை பற்றிலாம் தெரியாமல் இன்னைக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். ஏஐன்றது அதோட இங்கிலீஷில் அதோட அப்ரிவேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ட்னா என்ன? நம்ம ஒரு இன்டெலிஜென்ட்னா புத்திசாலித்தனம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா செயற்கையான புத்திசாலித்தனம். இப்போ மனுஷன்னா இயற்கையாக இருக்கா புத்திசாலி அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். அதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது புத்திசாலித்தனத்தோட பண்ணுறப்ப, அது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ அதே அது மனுஷனுக்கு இயல்பாக இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ட். அது சிலர் படிச்சே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இப்போ ஐக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா எங்கேயும் அதிகமாக இருக்கும். அவங்க படித்தவங்களை விட அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸு, அவங்க சொல்கிற நாலேஜ் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸோ அது இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹியூமன். ஓகேங்களா? இப்போ அவங்க நேச்சுரல் இன்டெலிஜென்ட் அவருக்கு இருக்கிறது. அது அவருக்கு இயல்பாக இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றது செயற்கையா ஒரு இன்டெலிஜென்ஸ். அதாவது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு செயற்கைத்தனமான இன்டெலிஜென்ஸ். இது எப்படின்னா, இப்போ அது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம இப்போ இன்டெலிஜென்ஸ்ன்றப்ப ஹியூமன் இன்டெலிஜென்ட் நம்ம அந்த மனிதனோட இயல்பு, அவரோட அனுபவம், இதெல்லாம் வச்சுதான் அந்த இன்டெலிஜென்ஸ் அவருக்கு ஒர்க் ஆகும். ஸோ அவர் படித்த படிப்பு, அவரோட சூழ்நிலை, அட்மாஸ்பியர், அவர் பார்த்த மனிதர்கள், இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவரோட இன்டெலிஜென்ஸ் அமையும், அவரோட என்விரான்மெண்ட்டு. ஸோ இப்போ இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றப்ப அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு நீங்கள் வச்சிங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது? அது எங்கே வேணா இருக்கலாம். உலகத்தில் எந்த இடத்துல, எல்லா நாட்டிலையும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கும். அதை ஒட்டு மொத்தமாக அந்த எல்லா சூப்பர் கம்ப்யூட்டரும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி ஒரே இடத்துல அந்த எல்லா சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் மேலே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கும். ஓகேங்களா? அப்படிதான் நீங்கள் சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு கான்செப்ட், இந்த செட்டப்பில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகுது. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. thousands of and lakhs of கம்ப்யூட்டர்ஸ் அந்த மெயின் கம்ப்யூட்டரோட சூப்பர் கம்ப்யூட்டரோட thousands of lakhs of சூப்பர் கம்ப்யூட்டர் ஜாயிண்ட் ஆகிடும். இது எல்லாமே நாலேஜ் அதுக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கும். அந்த நாலேஜ் எல்லாம், அந்த கண்டென்ட் யார் அந்த கம்ப்யூட்டர் கொடுத்தது? அடுத்த கேள்வி உங்க எல்லாருக்கும் எழும் இயல்பா. அது எப்படின்னா, இப்போ இத்தனை வருஷம் கம்ப்யூட்டர் எவால்வ் ஆகி ஒரு 30 வருஷம்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக குளோபலாக இன்டர்நெட் எவால்வ் ஆகி இந்த லெவலில் வந்திருக்கு. ஸோ இத்தனை வருஷத்துல அதுக்கு இன்டர்நெட்ல டேட்டாஸ் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எல்லாரும் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூகுள் சர்ச்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருதுன்னா, அது எங்கேயோ வரல. அது அந்த இன்ஃபர்மேஷன் யாரோ ஒருத்தர் எங்கேயோ கூகுளுக்கு இன்புட் கொடுத்துருக்காரு, ஃபீட் பண்ணியிருக்காரு. அதை உங்களுக்கு ஷேர், அதை கூகுள் என்ன பண்ணுதுன்னா, நீங்க அது ரிலேட்டடா அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா நீங்க கொயரியை கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே அதை கொண்டு உங்ககிட்ட கொடுக்குது. கூகுள் சர்ச் இன்ஜின் வேலை செய்யறது இப்படிதான். கூகுள் சர்ச் இன்ஜினும் ஒரு ஏஐ தான். கூகுள் இப்போ ஏஐன்னு நம்ம தனியா சொல்றோம். கூகுள் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வெர்ஷன், ஏஐ வெர்ஷன் தான். அதுவும் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இந்த நீங்க ஒரு கொயரி ஒரு இடத்துல ஒரு யூசர் கேட்பாரு, அது இன்ஃபர்மேஷன் இன்னொரு இடத்துல இன்னொரு யூசர் கிட்ட இருக்கும். இது ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி இந்த நாலேஜ் ஷேரிங் பண்றதுதான் கூகுள் பண்ணிட்டு இருந்தது. அதுவும் ஒரு விதமான ஏஐல தான் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இதுக்காக டெடிகேட்டடா சாட் ஜிபிடி, ஜெமினி, கூகுளோடது ஜெமினி, மைக்ரோசாஃப்டோடது சாட் ஜிபிடி, இவங்கெல்லாம் கொலாபரேட் பண்ணி
தனியா வந்து ஏஐன்னு தனியா ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஏஐ ஒர்க் ஆகுது. ஸோ அதுல வந்து இந்த 30 வருஷத்துல எவ்வளவு பேர், எத்தனை கோடி பேர், எவ்வளவு கோடி டேட்டா வந்து இந்த இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அது வந்து அக்குமுலேட் ஆகி இந்த 30 வருஷத்துல ஆகி எத்தனையோ டெராபைட் 100 பைட்டுக்கெல்லாம் மேல போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ இந்த உலகத்துல அத்தனை கோடி பேர் வந்து கூகுள்ல வந்து டேட்டா வந்து எந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட்ஸை ரெஃபர் பண்றோமோ அந்த அளவுக்கு டேட்டாவை வந்து ஃபீடும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஏஐ எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லி எப்படி செய்யணும் அப்படின்னு ஏஐ கேட்டிங்கன்னா, இட்லி ரெசிபியை பத்தி எத்தனையோ கோடி பேர் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த அரிசி இவ்வளோ தண்ணி ஊற்றி இவ்வளோ நாள் ஊற வச்சு அதில் இவ்வளோ இந்த இதெல்லாம் ஆட் பண்ணணும், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போடணும், இவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அதை மிஷினில் வந்து இவ்வளோ உப்பு போடணும், அதை அரைச்சி இவ்வளோ நேரம் வந்து அதை ஃப்ரீசரில் வைக்கணும், இல்லைன்னா அதை வந்து தனியாக வெயிலில் வச்சாதான் அது வந்து அந்த அதில் வந்து அந்த மாவு வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு அதோட இது பாக்டீரியாஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ணி இவ்வளோ பாக்டீரியாஸ் அதை சேஞ்ச் பண்ணி மாவு வந்து புளிக்கும். புளிச்சப்பறம் சாப்பிட்ற அந்த கண்டிஷன் வரும். இது சயின்டிஃபிக்காவோ இல்லை ஒரு ரெசிபி மெத்தட்லையோ எத்தனையோ கோடி பேர் வந்து இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏஐ கிட்ட இந்த டேட்டா எல்லாம் இருக்கு. இது அது கிரியேட் பண்ண டேட்டா இல்லை, மனுஷங்களால அதுக்கு தரப்பட்ட ஒரு ஃபீட், அதுக்கு கொடுக்கப்பட்ட இன்புட்ஸ். இப்போ நீங்க வந்து நான் வந்து இப்போ இட்லி செய்யறது எப்படின்னு நான் கேட்குறேன். அது என்ன பண்ணோம்னா, சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லையா, சாதா கம்ப்யூட்டர்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர். அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சரை வந்து இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சரை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு கொடுக்குது. அந்த சாட் ஜிபிடியில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா கட கடன்னு வரும், பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அதை ஐ ஷோ த டெமோ, ஓகேங்களா? இது உங்களுக்கு காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ். ஸோ இது வந்து டெக் ஐடியில் இல்லாதவங்க, நார்மலாக இருக்கவங்களுக்கு புரியறதுக்காக இது வந்து ஒரு வீடியோ. இப்போ நான் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுறேன். சாட் ஜிபிடியை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் போய் சாட் ஜிபிடின்னு போட்டாலே ஸோ வந்துடும். இதுதான் சாட் ஜிபிடி. இது வந்து ஒரு ஏஐ. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் லாகின் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணணும், ஓகேங்களா? லாகின் பண்ணப்போ இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அந்த கொஸ்டின் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த கொஸ்டின் ஆஸ்க் எனி திங் அது சொல்லு பாருங்க, நீங்கள் என்ன வேணா கேட்கலான்னு சொல்லுங்க. அதுக்கு நீங்கள் வந்து கைமாத்தா ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்காதீங்க. அப்படி கேட்டால் கூட நீங்கள் அப்படி போட்டால் கூட அதுக்கான ஆன்சரை அது கொடுக்கும், ஓகேங்களா? அது என்ன ஆன்சர்ன்றது நீங்கள் பார்த்துக்குங்க. அது என்ன சொல்லணும்னா, நான் வந்து நான் பேங்க் கிடையாது, நான் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அது சொல்லும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு அதுக்கிட்ட கேட்குறேன். நான் தமிழில் கூட கேட்கலாம். ஹவு டு ப்ளீஸ் கூட தேவையில்லை, give me a simple இட்லி ரெசிபி. ஓகே, இப்போ நான் வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதோட டேட்டா பேஸ், அதாவது ஓவரால் இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாவை தான் அதை எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குது, ஓகேங்களா? இது சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வருது, பட் இதோட ஸ்பீடாக வரும். பாருங்க, ஓகேவா? ஸோ எப்படி பண்ணணும், இன்க்ரீடியன்ஸு, மெத்தட்ஸு, ஓகே. என்ன கூட வந்து உங்களுக்கு என்ன சட்னி, சாம்பார் அதெல்லாம் கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அது ஒன்றும் கேட்குது, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அது இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குது. வுட் யூ லைக் டு மீ ஆல்சோ கிவ் யூ a quick version of இட்லி ரவா, அதாவது ரவா இட்லிக்கும் அது வந்து உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது, ஓகேவா? எனக்கு அதெல்லாம் ரவா இட்லிலாம் வேணாம். ஸோ கிவ் மீ இன் a தமிழ் லாங்குவேஜ், give the recipe, above recipe அது நீங்கள் ஸ்பெல் செக், நீங்கள் வந்து தப்பாக டைப் பண்ணாலும் கவலை இல்லை, அதுவே ஸ்பெல் செக் கொடுக்கும். ஸோ ரெசிபி
ரெசிபி இன் தமிழ். சரி, எனக்கு இங்கிலீஷ் புரியல, தமிழ்ல கேட்குறேன் பாருங்க. ஸோ இதை வந்து நான் இட்லிக்காக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக. ஸோ என்ன பண்ணும்போது என்ன சொல்லிட்டு பாருங்க. ஸோ நீங்கள் இதை வந்து அது பாருங்க. அதுக்கப்புறம் கீரை ரவா இட்லி வேணுமான்னு கேட்குது, எனக்கு அதெல்லாம் வேணாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் டெமோ. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி இது வந்து நான் கேட்டிருக்கேன், அது கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையை வேணால் எடுத்துக்கலாம், எந்த சப்ஜெக்டை வேணால் எடுக்கலாம், எந்த டாபிக் வேணால் எடுக்கலாம். ஆனால் வந்து அஃபென்சிவ் வேர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜென்யூனாக உங்கள் சர்ச் வந்து ஜென்யூனாக இருக்கிற பட்சத்தில் ரிசல்ட்ஸ் நல்லா வரும். இதில் வந்து மெயினாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஏஐன்றது சாட் ஜிபின்றது மைக்ரோசாஃப்டோட ஏஐ. ஜெமினியும் வந்து ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு ஏஐ வந்து புதுசாக அவங்க கொடுத்துருக்காங்க. கூகுளில் போய் ஜெமினி ஏஐ, இது வந்து கூகுளோடது. ஸோ கூகுள் ஜெமினி, ஓகேவா? பாருங்க, மேக் மோர் மேஜிக்கல் இமேஜஸ், உங்களுக்கு இமேஜ் எடிட்டிங்லாம் கூட பண்ணலாம். அது மாதிரி வேணுமான்னு கேட்குது, நோ தேங்க்ஸ். ஓகே, கிரியேட் இமேஜஸ். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து நீங்கள் அதே மாதிரி தான், இது சாட் ஜிபிடி மாதிரி தான். ஸோ இது வந்து சாட் ஜிபிடி, இந்த மாதிரி நிறைய ஏஐ இருக்குது உங்களுக்கு. வாய்ஸ் எடிட்டிங், வாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இமேஜஸை வந்து ஒரு இமேஜை கொடுத்து அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு, அதாவது லைக் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணுறது பதிலாக இதில் வந்து நீங்கள் கொடுக்குற இன்புட் அந்த இன்புட் வழியாகவே நீங்கள் அதை பெட்டர்மெண்ட் பண்ணலாம். அதாவது இன்புட்ன்றது ப்ராம்ப்டிங்ன்றது என்னன்னா, நீங்கள் கொடுக்குறீங்களா, இது வந்து இதுதான் ப்ராம்ப்டிங், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு யூஸ் த ஏஐ. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ப்ராம்ப்டிங் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து அதாவது இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுக்கலாம், தமிழ்லையும் கொடுக்கலாம். நீங்கள் அதுக்கிட்டே வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு தமிழ்லையும் எனக்கு தமிழில் அதாவது அந்த ப்ராம்ப்டிங்கை தமிழில் வேணும்னு சொன்னாலும் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாமே பண்ணும், ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ப்ராம்ப்டிங்குமே எடுத்து போட்டு நீங்கள் இது பண்ணலாம், கதை எழுதலாம், பாட்டு கிரியேட் பண்ணலாம், மியூசிக் கிரியேட் பண்ணலாம். பட் சில ஏஐ வந்து நீங்கள் ஃப்ரீ கிடையாது. ஸோ நீங்கள் அதை வந்து உங்கள் பே பண்ணி நீங்கள் அதை இது பண்ணுற மாதிரி, என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஏஐ. பட் நீங்கள் அதை பே பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் வந்து நிறைய விஷயம் இதை விட அதிகமாக பண்ணலாம். பட் ஜெமினி சாட் ஜிபிடியே வந்து இதுலேயே நீங்கள் வந்து நிறைய இதில் விஷயம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கிற ஃபீல்டுலேயே உங்களுக்கு சில டைம் வந்து இதை அந்த ஒர்க்கை பண்ணுறப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. சரி, இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு வந்து ஒரு டவுட் வருது என் வேலையில். சரி, நான் இப்போ வந்து ஒரு சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் எனக்கு தெரியணும். சரி, நான் என்ன பண்ணுறேன், ஹவ் டு செக் த ஐபி அட்ரஸ் ஃபார் த லேப்டாப். சரி, ஐபி அட்ரஸ் ஃபார் இன் விண்டோஸ் ஓஎஸ் அப்படின்னு போடுறேன் எனக்கு ஐபி அட்ரஸ். ஸோ அது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ நீங்கள் வேலை செய்கிறப்ப கூட உங்களுக்கு வர்ற டவுட்ஸை கூட நீங்கள் இதில் போட்டு நீங்கள் வந்து அது வழியாக அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் இஷ்யூஸை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்துச்சு வரும். ஸோ என்ன ஓப்பன் த செட்டிங்ஸ், விண்டோஸ் கீ, என்ன ஷார்ட்கட் கீ போட சொல்லுது. ஸோ இதெல்லாம் கொடுக்க சொல்லுது. ஸோ ஐபி வெர்ஷன் போட்டு பார்க்க சொல்லுது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் அது ஒரு வீடியோவும் சஜஸ்ட் பண்ணி யூடியூப்ல. ஓகே, ஸோ இதையும் ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு டவுட் வந்தால் சாட் ஜிபிடி, ஜெமினி, இது வந்து நான் கூகுள் ஜெமினியில் பார்த்தேன், நீங்கள் இதே போயிட்டு சாட் ஜிபிடிலையும் பார்க்கலாம். ஸோ
நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் ஏதாவது டவுட் வந்தால் நீங்கள் ChatGPTயும் கூகுள் ஜெமினியை கூட யூஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் நீங்கள் அதுலேருந்தும் பார்த்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ இது வந்து லேப்டாப்பில் நான் பார்க்குறேன், நீங்கள் மொபைல்லையும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் ஜெமினி கூகுள் மொபைல்லையும் அவைலபிள், ChatGPTயும் அவைலபிள். இதுலேயே ChatGPTலேயே வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் மாதிரி ஆகினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் அதிகம். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் பே பண்ணி பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். நான் அந்த ஆக்சுவலாக உங்களுக்கு அதோடைய எல்லா ஃபுல் இது கிடைக்கும் சப்போர்ட்டு. இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஓரளவு, அதாவது ஃபுல் சப்போர்ட் கிடைக்காது உங்களுக்கு, பட் ஆனால் மேஜர் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக எனக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் கூகுள் ஜெமினிக்கும் பே பண்ணி நீங்கள் வந்து அந்த சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ், இது வந்து இது அந்த ஏஐ எல்லாம் பேசுகிறாங்களேப்பா நமக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏஐன்றது நத்திங் பட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், அது அதுக்கு கொடுக்குற இத்தனை வருஷமாக அதுக்கு எல்லாரும் கொடுத்த டேட்டாவை அதை வச்சு அதை பேஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணி நீங்கள் கேட்குற டேட்டாவை அது கொடுக்குது. இப்படி தான் வந்து அதோட ஃபங்க்ஷன். அதாவது டெக்னிக்கலாக சொல்லாமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். இப்படி தான் அதோட கான்செப்ட். பேசிக்காக அது ஒர்க் ஆகுற எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு அந்த டவுட் இருக்கிறதுனால, நாட் டவுட்டு, அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிற சிம்பிள் இதுதான், இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் இல்லாமல் ஏஐ கிடையாது. ஸோ இன்டர்நெட்டில் தான் ஏஐ இருக்குது. அது அங்கே இருக்க மொத்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி நீங்கள் கேட்குற டேட்டாவை சூப்பர் கம்ப்யூட்டர் வழியாக உங்களுக்கு கிடைக்குது, உங்கள் கம்ப்யூட்டரில் வருது. அவ்வளோதான். இது எல்லா ஃபீச்சரும் இப்போ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இதை வச்சு வந்து எல்லாமே இதில் பண்ணலாம். எல்லா டேட்டா அதிகமாக டேட்டா சயின்ஸ் எல்லாம் வந்து டேட்டா இன்க்ளூட் ஆக அது வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அதோட டிசிஷன் அது செல்ஃபாகவே அது அது எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கமாண்ட் இல்லாமல் இந்த ரோபாட்டுக்கெல்லாம் அப்படி தான், நீங்கள் இந்த ஏஐ தான், இந்த டெக்னாலஜியெல்லாம் ரோபாட்டுக்கெல்லாம் ஃபீட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ எல்லா ரோபாட்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுனா நிற்கிது, ஓடுனா ஓடுது, அந்த மாதிரிலாம் பண்ணுது இல்லையா? அந்த ரோபாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மெக்கானிக்கலாக எல்லா இதுவும் பண்ணிவிட்டு அதில் அசம்பிள் பண்ணிவிட்டு அதோட ஃபர்ம்வேரில் இந்த ஏஐ கொண்டு போய் இது பண்ணிவிடுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. அதை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் அது கரெக்டாக அந்த ஏஐ அது கொடுக்குற டிசிஷனில் கரெக்டாக அந்த ரோபோ செய்யுது. ஸோ இன்னைக்கு ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ரோல் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ரோல். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் டெர்மினேட்டர்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க, ஜேம்ஸ் கேமரன் படம், அர்னால்டு நடித்தது. அதில் வந்து அவர் அந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஏஐன்றது ஃபியூச்சரில் வந்து மனுஷனை ஓவர் கம் பண்ணிடும், அதுக்கப்புறம் மனுஷனை வந்து அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான், இதுதான் வந்து ஃபியூச்சரில் உலகம் ஃபேஸ் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை வந்து அவர் அந்த படத்தில் சொல்லியிருப்பார். அதோட ஒன்லைனர் தான் ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஜேம்ஸ் கேமரூனே ஒரு ட்வீட்டோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ட்வீட்டோ இல்லை அவர் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தார். என்னன்னா, நான் வந்து 84 தான் ஒரு டெர்மினேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தார், அப்போ நான் சொன்னதை தான் இப்போ நடக்குது அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் வந்து மேன் அண்ட் மெஷின்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நான் வந்து முதல்ல அந்த படத்தை எடுத்தேன், அப்போ யாருமே நம்பலை, இன்னைக்கு அதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாரு. ஸோ ஏன்றது நீங்கள் எல்லாரும் அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணுன்றது நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆகலாம், பட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கண்டெம்பரரியாக அது ஒரு டெக்னாலஜி இருக்குன்ற நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அதை பற்றின ஒரு அவுட்லைனாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம், நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட், உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இல்லை உங்கள் அப்ஜெக்ஷன் ஏதாவது நீங்கள் இல்லை, இது அதாவது என்ன சொல்கிறது, நான் டிபேட்டுக்காக சொல்லலை, ஜஸ்ட் இது உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா திட்டாதீங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எளிய மக்களுக்காக இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக வீடியோ போட்டு அவங்கள புரிய வைக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் நான் என்னால் முடிஞ்ச டெக்னிக்கலாக அவங்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட், அதாவது எதுலன்னா லேப்டாப்பில், ஹார்ட்வேரில், நெட்ஒர்க்கிங்கில், அந்த மாதிரி இருந்தால் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஆன்சைட், ஆஃப்சைட், ரிமோட்டு இப்படி வேணால் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நீங்க வந்து இப்பவே கூட நீங்க உங்க மொபைல்ல வந்து இந்த 2 சாட் ஜிபிடியும் அப்புறம் கூகுள் ஜெமினியும் நீங்க இன்ஸ்டா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லா இடத்தையும் அதை அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து இதுல எல்லா டீட்டெயில் நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன். எனக்கு என் ஒர்க்லயே வந்து எனக்கு சாட் ஜிபிடி அண்ட் கூகுள் ஜெமினி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. சில டைம்ல எனக்கு சில இஷ்யூஸ் எல்லாம் நான் இது ரெஃபரன்ஸ் எடுத்து நான் முடிச்சிருக்கேன். ஒர்க்கை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது ஒர்க் ஆகுது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, எனிவே ஹாவ் அ நைஸ் டே. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.